ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம ஒண்டி முனியும் நல்ல பாடணும் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் டிராமான்னு சொல்லலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வயசானவர், அவர் பேர் தான் நல்ல பாடன். அவரோட பையனுக்காக ஒரு விஷயம் வேண்டிக்கிறாரு, கெடா வெட்டுற அப்படின்ட்டு. ஆனா அதை வெட்ட முடியாமலே போயிட்டு இருக்கு. சின்ன வயசுல, அதாவது அந்த பையனோட சின்ன வயசுல வேண்டது இப்ப அந்த பையன் பெரிய பையனே ஆயிட்டான். இருந்தாலும் வெட்ட முடியல. ஏன்னா அந்த கோயில் மூடியே வச்சிருக்காங்க. அது ஒரு சில காரணங்களால. அந்த கோயில் ஏன் மூடி இருக்கு, இவரால ஏன் அந்த நேர்த்தி கடனை தீர்க்கவே முடியல, கடைசியில அதை தீர்த்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், கண்டிப்பா இவங்க எடுத்திருக்க ஸ்டோரி பார்ட் சொல்லலாம். ஒரு வில்லேஜ், அங்க இருக்க மக்கள் அவங்க படுற கஷ்டம், அவங்கள அடிமையா வச்சிருக்க பண்ணையாருங்க, ஒரு கோயில கூட திறக்க முடியாம வச்சிருக்குது, இந்த மாதிரி பல விஷயத்தை பத்தி ரொம்ப நீட்டாவே பேசியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தை நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. பல பேர் புதுசா தான் நடிச்சிருக்காங்க, இருந்தாலும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கேரக்டர் ரைட்டிங், நம்ம ஹீரோ அதாவது நல்ல பாடனை சுத்தி தான் அது நடக்குது, அவரை ஃபாலோ பண்ண அந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். இந்த படத்துல வில்லேஜ்ல, அதாவது அந்த டைம்ல எப்படி மக்கள்லாம் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, ஒரு கடனை கூட கொடுத்துட்டு அவங்கள அடிமையா வச்சுக்கிறது, வேலையை வாங்கிட்டு கூலி ஒழுங்கா கொடுக்காம இருக்குதுன்ட்டு பல விஷயங்களை பத்தி இந்த படத்துல பேசியிருக்காங்க. அதுல பல சீன்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஓவரா போயிட்டாங்களோ, இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி தான் தோணுச்சு. படத்துல காட்டுற நம்ம ஹீரோட பையனோட லவ் போர்ஷன்ஸ் ஓரளவு நீட்டா இருந்ததுன்னு சொல்லலாம். இவங்க வச்சிருக்க கான்ஃபிளிக்ட் ரொம்ப நீட்டாக ஒர்க் அவுட் ஆயிருந்தது. டெக்னிக்கலி படம் சவுண்டா தான் இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாம் படத்துக்கு என்ன பட்ஜெட் கொடுத்திருக்காங்களோ அதுக்கு நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். இருந்தாலும் பயங்கர ஃபிளாட்டா போகுது, பயங்கரமா கான்ஃபிளிக்ட்லாம் வச்சிருக்காங்க. ரொம்ப நேச்சுரலாவே இருந்தாலும் ஒரு சில இடத்துல ஓவர் டூஸ் ஆக தான் செய்யுது. மொத்தத்துல உங்களுக்கு இந்த மாதிரி படம்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு IMDbல பார்த்தீங்கன்னா 9.1 கொடுத்திருக்காங்க. ஒரு 1000 பேருக்குள்ளதான் ஓட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு நம்மளோட ரேட்டிங் கேட்டீங்கன்னா ஒரு 6 மார்க் கொடுக்கலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.